மார்க் ஆண்டனி வெற்றியை தொடர்ந்து டைரக்டர் ராத்விக் ரவிச்சந்திரன் அஜித் அவர்களை வச்சு இயக்கிட்டு இருக்க படம் தான் குட் பேட் அக்லி. இந்த படத்தோட ஷூட்டிங்கில் அஜித் அவர்களோட எடுத்த ஃபோட்டோ ஒன்று சமீபத்தில் ஷேர் பண்ண ராத்விக் ரவிச்சந்திரன் உங்கள் டெடிகேஷன் அண்ட் இன்வால்மெண்ட் பார்த்து மிரண்டுட்டேன்னு சொல்லியிருக்காரு. இந்த நிலையில் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வெளியாகி அஜித் ஃபேன்ஸ் எல்லாரையுமே ரொம்பவே சந்தோஷப்படுத்துச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் அஜித் சார் ஒரு ஜாலியான கேரக்டரில் நடிக்கிறாருங்கிறது போஸ்டர் பார்க்கும்போதே தெரிஞ்சுது. அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லேயே இந்த படம் அடுத்த வருஷம் பொங்கலுக்கு வெளியாகும்னு அறிவிச்சிருந்தாங்க. இப்போ அதை தொடர்ந்து செகண்ட் லுக் போஸ்டர் வெளியாகிருக்கு. அதில் அஜித் சார் கழுத்தில் கர்ச்சிஃப் கட்டி ஜெயில் கைதி மாதிரியான ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காரு. அண்ட் அது நார்த் இந்தியாவில் பயன்படுத்துகிற ஜெயில் யூனிஃபார்ம் மாதிரி இருக்குது. ஸோ இந்த படத்தோட கதையானது நார்த் இந்தியாலையும் நடக்கிற மாதிரி இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அந்த போஸ்டர் ஜூம் பண்ணி பார்க்குறப்போ அவரோட கூலிங் கிளாஸில் இருக்கிற பில்லா படத்தோட ரெஃபரன்ஸ் நம்ம எல்லாருக்குமே கிளியராக தெரியுது. ஸோ இது ஒரு கேங்ஸ்டர் படமாக தான் இருக்குங்கிறது இது மூலமாக உறுதியாயிருக்கு. வெளியான இந்த 2 போஸ்டரும் வச்சு பார்க்குறப்போ இந்த படம் ஒரு ஆக்ஷன் படமாக இருக்கும்னு அஜித் கேங்ஸ்டர் ரோல் ப்ளே பண்ணுறாருன்னு தெரிய வந்திருக்கு. டிஎஸ்பி அவர்களோட இசையில் இந்த படம் வெளியாக இருக்கு. வீரம் படத்துக்கு அப்புறம் இப்போ அஜித் சார் அண்ட் டிஎஸ்பி மீண்டும் இணைகிறாங்க. இந்த படத்தோட மியூசிக் அண்ட் பிஜிஎம் மேலே பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது.